ஒன்னியவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்றார். அன்புன என்ன சொன்னேன்? அன்பை 2 வார்த்தையில் அடக்கி வச்சிடலாம். ஒன்று, அன்புன மற்றவங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுப்பது. இன்னொன்று, அந்த அன்பில் இருக்கிறது மற்றவங்களுக்கு நன்மை செய்வது. இந்த 2ம் தான் அன்பு அப்படின்னு பைபிள் சொல்லுது. போன வாரம் இதை நல்லா விவரித்து சொன்னேன் இல்லையா? இந்த ஆவிக்குரிய ஜனங்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆவிக்குரிய ஜனங்கள் எல்லாருமே மிகுந்த அன்புள்ளவர்களாக பைபிளில் வாழ்கிறாங்க. நான் பைபிளை நல்லா படிக்க ரொம்பவும் பரிசுத்தமாட்டும் வாழ்ந்துருக்கிறாங்க, அதிக நன்மை செய்தவங்களாக வாழ்ந்துருக்கிறாங்க இல்லையா? இதுதான் அன்பு. ஏன் இவ்வளோ தூரம் நன்மை செய்கிறாங்க, இவ்வளோ தூரம் பரிசுத்தமாக வாழ்கிறாங்க அப்படின்னு படிக்கும்போது ஒரு ஆதாரத்தை தேடினா அது சொல்லுது, அவங்க அதிக அன்புக்குள்ள மனுஷனாக இருந்த காரணம் பெருமிற்று வாங்குறாங்களாம். தெய்வத்தை நம்ம சந்திக்கணும் அப்படின்ன, இல்லைன்னா தெய்வத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்மளுக்கு அனுமதி சான்றுன்னு ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் அப்படித்தான். ஒரு முதலமைச்சரை பார்க்கணும் அனுமதி சான்று வாங்கணும், ஒரு கலெக்டரை பார்க்கணும் ஒரு அனுமதி சான்று வாங்கணும். அந்த மாதிரி தான் தெய்வத்தை பார்க்கணும்னா அன்பு என்கிற அனுமதி சான்று நம்மகிட்ட இருந்தால் தான் தெய்வத்தை பார்க்க முடியும், தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் பழைய ஏற்பாட்டுக்கு பரிசுத்தவான்கள்லாம் மிகுந்த அன்புள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய லட்சியம் ஒன்றே ஒன்று தான், தெய்வத்தை சந்திக்கணும், தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு வேண்டி அவங்களுடைய அன்பை எவ்வளவு தூரம்னாலும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. சரியா? அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளணும், தெய்வத்தை சந்திக்கணும், தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மற்றவங்களை பரிசுத்தப்படுத்துறதுலையும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுலையும் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுலையும் மிகுந்த திராணி உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தெய்வத்தை சந்திக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ உபாசம் இருந்தால் சந்திக்க முடியாதா, காத்திருந்தால் சந்திக்க முடியாதா, ஜெபம் பண்ணால் சந்திக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், இந்த அஸ்திவாரம் இல்லாமல் அது வேலை செய்யாது. நீங்கள் ஜெபிக்கலாம், உபாசமாக இருக்கலாம், காத்திருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனுஷனும் காத்திருக்கணும், ஜெபிக்கணும், எல்லாருமே உபாசம் இருக்கணும். ஆனால் அந்த தகுதியில் நாம் தேவனை சந்திக்க முடியாது. அன்பு என்கிற தகுதியை கொண்டு தான் இந்த வல்லமையான காத்திருப்பு, வல்லமையான ஜெபம், வல்லமையான உபவாசம், இதன் மூலமாய் தேவனை அறிந்து கொள்ள முடியுது, தேவனை சந்திக்க முடியுது, தேவனை பார்க்க முடியுது. இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை போட்டு பாருங்க. பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் போட்டு இந்த வசனத்தில் சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்றது. பாயிண்ட் வந்துருச்சா? அன்பு இல்லைன்னா தெய்வத்தை அறிய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, சந்திக்க முடியாது அப்படின்றார். அதுக்கு 3 காரியம் சொல்றேன். அன்பு இல்லைன்னு தேவனிடம் வழி கிடைக்காது. அன்புன என்ன? ஒரு பாயிண்ட், நன்மை செய்யறது. சரியா? நன்மை செய்யறது தான் அன்புல பாதி. அப்போ அன்பு கூறு அப்படின்னா நன்மை செய்யணும். நன்மை செய்யறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செலவு செய்யறது. செலவு தான் நன்மை செய்யறது. அப்போ நாம மிகுதியான செலவு மற்றவங்களுக்கு செய்யலைன்னா நம்மளுக்கு வழி கிடைக்காதுன்றார். இப்போ இதை புரியும்படிக்க சொல்றேன் பாருங்களேன். இப்போ நீங்க துபாய்க்கு போகணும் இல்லையா? நீங்க துபாய்க்கு போகணும்னா கிட்டத்தட்ட நீங்க 1 லட்ச ரூபா செலவழிச்சா தான் உங்களுக்கு அங்கே போறதுக்கு வழி கிடைக்கும். சேம் மாடல் தான் நீங்க கர்த்தர்கிட்ட சேர்றதுக்கு உங்களுடைய செலவு மற்றவங்களுக்கு அதிக நன்மைக்கு ஏதுவாய் பயக்கும் போது வழி கிடைக்கிறது. அப்போ அன்பு இல்லாதவன், அதாவது நற்கிரியை செய்யாதவன், மற்றவங்களுக்கு நன்மை செய்யாதவன் தேவனிடத்துல போக முடியல, அவனுக்கு வழி கிடைக்கலன்றார். அதனால தான் இங்க மனுஷன் முன்னேறாம இருக்க காரணம் எதுக்கு அப்படின்னா, பெரிய மனுஷனா மாறாம இருக்க காரணம் எதுக்குன்னா, ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்க போற காரணம் எதுக்குன்னா, வியாதியோடய மனுஷன் சுத்துறானே அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவன் இன்னும் தேவனை அறியல. தேவனை அறிஞ்சிருந்தா இவருக்கு நல்ல விஷயங்களை கண்டிப்பா நடக்கும். ஆனால் மனுஷனுக்கு இந்த நற்கிரியை செய்கிறது வழி திறப்பதற்காக மற்றவங்களுக்காக நிறைய செலவழிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. அதனால தான் அவன் தேவனை அறியாதிருக்கிறான் அப்படின்றார். 2,
அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அன்பில்லாதவன் தேவனிடத்துல எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ள மாட்டான். நல்லா கேளுங்க, இது சூப்பர் அதிகாரம் பாருங்களேன். இருக்கீங்களா? எத்தனை பேர் மற்றவங்களுக்கு நல்ல நன்மை, அதிகமாக நன்மை செய்றீங்க? அதுக்கெல்லாம் பேச்சே இல்லை பாருங்களேன். யாராவது 2 பேர் இல்லை நான் ரொம்ப நன்மை செய்கிறேன் மற்றவங்களுக்கு அப்படின்னா கை தூக்குங்க பார்த்தா யாரும் கை தூக்க மாட்டான். நல்லா ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் எல்லாருமே கை தூக்குவாங்க. பெஸ்ட்டு தான். ஆனால் பைபிள் சொல்லிட்டு அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னு என்ன? அன்பு இல்லைன்னா நீங்கள் தேவனை ஒரு காலமும் ஒரு போது கண்டே பிடிக்க முடியாது, தெய்வத்தில் ஒன்று வாங்கவே முடியாது. அப்போ அன்பு என்ன செய்தான்? தேவனிடத்திலிருந்து நிறைய விஷயத்தை தருது. பாருங்களேன், 2 தீமோத்தி 3:1-2-3 இருக்குது. கொடிய நாட்களில், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காலத்தில் மனுஷன் சுவாப அன்பு இல்லாதவனுமாய் இருக்கிறானா? மனுஷனுடைய சுவாபம் என்னது அப்படின்னா, ஒருத்தன் கஷ்டப்பட்டா அவனுக்கு உதவி செய்யும், ஒருத்தன் பாராம இருந்தா அவனுக்கு உதவி செய்யும். இதுதான் சுவாப அன்பு. இந்த அன்பு கடைசி காலத்தில் யார்கிட்டயுமே இல்லையா? அப்படி இல்லாததுனால எந்த ஒரு நற்கிரியை செய்வதற்கு மனுஷனுக்கு திராணி இல்லாததுனால அவன் கேட்கறது எதுவுமே அவனுக்கு கிடைக்காம போய்விட்டது. நிறைய பேர் என்ன பார்க்கணும் இல்லையா? நிறைய பேர் ஊழியக்காரண்ட போய் கேட்கறது, பாஸ்டர் நான் ரொம்ப வருஷமா ஜெபம் பண்றேன், பதில் கிடைக்கவே செய்யல. ரொம்ப ஜெபம் பண்ணியாச்சு, பதில் கிடைக்கல. ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார், தீர்க்கதரிசி, அமெரிக்காவில். அந்த தீர்க்கதரிசியில் போய் ஒரு ஆள் கேட்குற, வாலிப பையன் தீர்க்கதரிசி, அவர் கொண்டையெல்லாம் போட்டிருப்பார். பெனிகின் சர்ச்சில் அவர் பிரசங்கம் பண்ணுவார், கால் கொஞ்சம் நொண்டி கால். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ தீர்க்க தரிசனம் இவ்வளோ அற்புதம் செய்கிறீங்க, எத்தனை மணி நேரம் தான் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? அப்போ அவர் சொன்னாராம், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம். இந்த அம்மா லேடிஸ் சொல்லிச்சான், நான் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், எங்கள் சர்ச்சில் ஒரு அற்புதம் கூட நடக்கலை, என்னால் ஒரு தீர்க்கதரிசனம் பார்க்க முடியல, நீங்கள் மட்டும் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி இவ்வளோ பண்ணிடுறீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், எங்கள் அப்பா என்னை ஊழியக்காரன் ஆக்கும்போது நான் ஊழியக்காரன் ஆகுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டிற்கு சொத்தை எல்லாத்தையும் ஏழைக்கே கொடுத்துட்டார். இவனுக்கு காசு வச்சிருந்தா கெட்டு போயிடுவான், காசு இல்லாமல் விட்டுறணும்னு காசு எல்லாம் உலகத்துக்கு விதைச்சிட்டாரான். இப்போ காசு இல்லை, கடவுள் மட்டும் இருக்குது, அதனால கடவுள்கிட்ட போராடலாம். அவனுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சான், என்னை தேவன் ஊழியக்காரன் ஆக்குறது காரணம் எங்கள் அப்பாவோட நற்கிரியை. இப்போ நான் தீர்க்கதரிசியும் அற்புதம் செய்யணும்னா நான் நற்கிரியை செய்யணும், அப்போ தான் அடுத்த பாயிண்ட் நடக்கணும். நற்கிரியை செய்ய ஆரம்பித்தான். பெனிகின் சர்ச்சில் அடிக்கடி அவர் பிரசங்கம் பண்ணுறார். எதுக்குன்னு கேட்கறதுனால கிடைச்சுன்னு சொல்லக்கூடாது, சுவாப அன்பு இருந்து கேட்கும்போது கிடைக்குது. சோப அன்பு இல்லாதவன் அவன் தேவனை அறியான். அப்படிப்பட்டவன் கொஞ்சம் கஷ்டமாயிருது தேவனிடத்தில். ஏன்னா இந்த சர்ச்சில் கொஞ்சம் பிரசங்கம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்றோம். அதுதான் உண்மை. பைபிளை தொடர்ச்சியாக போதிக்கும் போது அன்பு இல்லைன்னு நம்ம பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினமாயிருது. தேவனை அறியான்றது. இந்த அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்ங்கிறதுல 3வது பாயிண்ட் இருக்குது. அது என்ன சொல்லுது பாருங்களேன், நல்லா இருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு வசனம் தருவேன் பின்னாடி. அன்பு இல்லாதவன் அவன் தேவனிடத்தில் அன்பு இல்லாததுனால தெய்வத்தை அறிய முடியல, தெய்வத்திட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள முடியல. அதனால அந்த மனிதனை தொல்லை பண்ணுகிறான் அப்படின்றாரு. இந்த மனுஷன் இருக்கான் பாருங்க, தெய்வத்திட்ட வாங்காத மனுஷன். நல்லா கேட்கணும். தெய்வத்திட்ட வாங்காத மனுஷன், தெய்வத்தை அறிந்து கொள்ளாத மனுஷன், எந்த நற்கிரியம் செய்வதற்கு திராணி இல்லாததுனால தேவன் அவனுக்கு செவி கொடுக்கல, ஒன்றும் அறிய முடியல. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் கைவிட்டதுனால மனுஷனை போட்டு பாடாப்படுத்தி அவனை தொல்லைப்படுத்துறாருன்றார். விஷயத்தை பாருங்களேன். அன்பு இல்லைன்னா தேவனை அறிய மாட்டோம். அது மட்டும் இல்லை, அன்பு இல்லைன்னா நாம் எந்த மனுஷனை இருப்பில் இருக்க விட மாட்டோம். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்களேன், எல்லாம் திருப்பி விடுங்க. பிரசங்கில் இருக்கும் 10:15, ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். அதாவது நல்லா கேளுங்க, ஊருக்கு ஒருத்தன் போகிறான், வண்டி ஏறி போகிறவனுக்கு வழி தெரியலை. இப்போ என்ன பண்ணுறான்னு, போகிறவனுக்கு வழி தெரியும். வழி என்ன தெரியணும்? பஸ்ஸில் போட்டிருக்கோம், இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் போகணும், பஸ்ஸில் யாருன்னா போயிடலாம், இதுதான் வழி.
ஆனால் அவனுக்கு அந்த வழி தெரியல. பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போகிற வழி தெரியாததுனால அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தொல்லை கொடுத்து அந்த மனுஷனுக்கு இழைப்படைய பண்ணிடுறானா. இதை நான் இப்படி சொல்லுவேன், நீ போகிற வழி தெரியாமல் மனுஷனை தொல்லை பண்ணுறத பார்க்கலும் மனுஷனுக்கு தொல்லை கொடுக்குற காலத்தில் போகிற வழியை அறிஞ்சால் நல்லா இருக்கும். போகிற வழி என்னது? தேவன் மேலே அன்பாக இருக்கிறது. நல்லா கேளுங்க, பெரிய ரகசியம் சொல்கிறேன் இல்லையா? நல்லா இருக்கும் பாருங்கள், இந்த கதை நல்லா இருக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். சரியா? ஓகே. அப்போ அன்புள்ளவன் என்ன செய்யறான்? தேவனை அறிகிறான். உங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை கேட்குறோம். சரியா? தேவத்தை நீங்க எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க? யாரா சொல்ல முடியுமா? தேவத்தை எனக்கு நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. நான் பிரசங்கம் கேட்டதுல ஒரு ஊழியக்காரங்களுக்கும் தெய்வத்தை பற்றி தெரியாது. நான் பிரசங்கம் கேட்டதுல முக்கியமாக டிபிஎம், சிபிஎம், மற்ற சர்ச்சில் போனீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தெய்வம் தண்டிக்கும், தெய்வம் அடிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தெய்வம் தண்டிக்கும், தேவன் அடிக்கும். இது யார் தெரியுமா சொல்லுவா? எனக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது அடுத்தவன் முன்னேறினா பொறாமையில பேசுறது, தேவன் அடிக்கும், தேவன் கொல்லும் அப்படின்ட்டு. ஆனால் பைபிள் சொல்லுது, அன்புள்ளவன் தேவனை அறிந்திருக்கிறான். என்னென்ன அறிந்திருக்கிறான்? அந்த வார்த்தையில் இருக்குது, 1 யோவான் 4:8, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். தேவன் எப்படி இருக்கிறாரா? தேவத்திட்ட அன்பாகவே இருக்கிறாருன்னா அன்பு மட்டும்தான் தேவத்திட்ட இருக்குது. அடிக்கிற குணம், கொல்ற குணம் கிடையவே செய்யாது. அப்ப அடிக்கிறது கொல்றது யாருன்னா அது பிசாசுக்கு, மனுஷனுக்கு கிடையாது. மனுஷனை தேவன் அன்பாகவே தான் பார்க்கிறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவன் தேவனை அறிந்து கொண்டால் 2 சம்பவம் அவனுக்கு கிடைக்கும். ஒன்று, தெய்வம் அவனை பரிசுத்தப்படுத்தும், இன்னொன்று தேவன் கொட்டி கொடுக்கும். இதான் அன்பு. அப்ப நான் இன்னும் பரிசுத்தமாக்கல, நான் இன்னும் நல்ல ஐஸ்வர்யம் நான் மாறல அப்படின்னா, இது தேவன் எனக்கு தரல அப்படின்னா, நான் இன்னும் கிறிஸ்துவை அறியவில்லைன்னு அர்த்தம். எனக்கு இந்த அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு தான் இன்னொரு அன்பா இருக்கிற தேவனை எனக்கு காமிக்கிறது. அந்த அன்பு, என்னுடைய அன்பு, நான் அன்பு செய்யும் பொழுது தேவன் எனக்கு திருப்பி அன்பு செஞ்சிடறார். ஆமென் சொல்லுங்களா? சத்தமாட்டு. வேணுமா உங்களுக்கு? காசு வேணுமா? பொருளாதாரம் வேணுமா? நான் சொல்லுவேன், விதைக்காம அறுக்க முடியாது. தெய்வத்தை இதுக்கு ஒப்பிடுறோம் பாருங்களேன். நீங்க ஒரு விதை விதைச்சா அந்த விதை 100 கனிகளும் கொடுக்கும். அது விளைய செய்யறது கர்த்தர். நீங்க ஒன்று பண்ணுனா அதை 100ஆ பெருக்கி கொடுக்கறது கர்த்தர். நான் ஒரு அன்பு காமிச்சா 100 அன்பு காமிக்கும், அதுதான் கர்த்தர் அப்படின்றார். அப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நான் தேவத்திட்ட அன்பு செலுத்தினா, அவர் சொல்ற மாதிரி அன்புள்ள வாழ்க்கை நான் வாழ்ந்தா, கண்டிப்பா தேவன் இந்த பூமியில என்னை மிகச்சிறந்த பரிசுத்தவனாட்டும், மிகச்சிறந்த நன்மையை பெறுகிறவனாய் என்னை மாற்றும். ஒரு கரங்களை தட்டி, பலமா கரங்களை தட்டி ஏமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர்ட்ட ஒண்ணு இல்லை. நான் நல்லா பார்த்துருக்கிறேன், ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போற மக்கள்கிட்ட காசு கிடையாது. நிறைய பேர் நல்ல ஐஸ்வர்யவனா இல்லை, ஒரு கார் இல்லை, ஒரு பங்களா இல்லை, நிறைய விஷயங்கள் இல்லை. ஏன்? எத்தனை வருஷம் போயிருக்கிறாங்க கடவுள்கிட்ட? 1 வருஷமா போயிருக்கிறாங்க, 2 வருஷம் போயிருக்கிறாங்களா, 50 வருஷம் 40 வருஷம் ஓடி இருக்கிறாங்க. இத்தனை வருஷமும் விடிய காலம் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் ராத்திரி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் விடிய ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, எத்தனையோ உபவாச கூட்டங்களுக்கு போயிருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆவிக்குரிய தலைவர்களோட கூட சபையில இருந்திருக்கிறாங்க, அவங்க மீட்டிங்ல சந்திச்சிருக்கிறாங்க. வாழ்க்கை மாறல. நான் சொல்லுவேன், எந்த இடத்துக்கு போறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்றங்கிறதா முக்கியம். அன்புள்ளவனா நான் வாழ்ந்தால் அந்த அன்பு தேவன் 100 மடங்கா எனக்கு திருப்பி கொடுக்கும். ஆமென். அன்பை பற்றி சொல்றேன் பாருங்களேன். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த சர்ச் இல்லைன்னா இன்னொரு சர்ச், அங்க போனா நடக்கும். நான் சொல்லுவேன், நம்ம சர்ச்சில் அதிக அற்புதங்கள் நானே செஞ்சிடுறேன். நான் சொல்லுவேன், அதை நம்புங்க, ஆனால் அதை அதிகமாக நம்பாதீங்க. நீங்கள் தெய்வத்தோடும் மற்றவர்களோடு கூட வைக்கிறீங்களா அன்பு, அதில் தான் அதிக நன்மை இருக்கிறது. அதில் தான் அதிக நன்மை இருக்குது. எங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மனுஷனுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். ஆனால் உங்களுடைய அன்புள்ள வாழ்க்கை 100 மடங்கு பலனை உங்களுக்கு தரும். அன்பை பற்றி ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். அன்பு ஞானிகளுடைய ஆயுதம். அன்புங்கிறது என்னது? ஒரு போராயுதம்.
அது ஞானிகள் பயன்படுத்துறாங்களாம். ஞானிகள் அன்பை கொண்டுதான் ஜெயிக்கிறான் அப்படின்றார். சாலமோனை மாதிரி அன்புள்ள மனுஷன் உலகத்திலே கிடையாது. அவன் ஞானி, அவன் உலகத்தையே ஜெயிச்சான். கொஞ்சம் மிஸ் ஆகி பாவத்தில் விழுந்துட்டான். ஆனா தேவ ஞானம் அன்பை கொண்டு ஆயுதமாய் விளங்குகிறது. அன்பு ஞானிகளுடைய ஆயுதம் அப்படின்ட்டு 3 வசனம் சொல்ல போறேன். சூப்பரா இருக்கு பாருங்க. மறுபடி சொல்றேன், என்ன பாருங்க, நீங்க என்ன கேளுங்க. அன்பு என்னது அப்படின்னா ஞானிகளுடைய ஆயுதம். நீங்க ஞானியாட்டும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். இப்படி இருந்தா இந்த போராயுதத்தை கொண்டு நிறைய காரியத்தை ஜெயிக்கலாம். ஏமேன். நான் மறுபடி சொல்றேன், தெய்வம் முகத்தை பார்க்கும், மன்னிக்கணும், மனுஷன் முகத்தை பார்க்கும், தெய்வம் இருதயத்தை பார்க்கும். நான் முகத்தில் என்னதான் மாயமாலம் பண்ணாலும், வாயில என்னதான் மாயமாலம் பண்ணாலும், என் ஹார்ட் சரியா இல்லைன்னு, இந்த வசனத்துக்கு நேரம் இல்லைன்னு நான் ஜெயிக்கிறது கஷ்டமாயிருது. ஹார்ட் சரியா இருந்தா இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். இப்ப பாருங்க, அன்பு ஞானியுடைய ஆயுதம் சொன்னேன்னு ரோமர் 16:19. இதை நல்லா பார்க்கணும். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுற. அவர் சொல்றாரு, நல்லா கேளுங்க, என்ன பாருங்க, நல்லா இருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் சர்ச்சில் இருக்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்களா, சேர் போடுங்கன்னு போட்டுறாங்க, பாயை போடுங்கன்னு போட்டுறாங்க, சாப்பாடு எடுத்து வைங்கன்னு எடுத்து வச்சிடறாங்க, போன போறாங்க, வான்னா வாடுறாங்க. இதுதான் கீழ்ப்படிதல் இல்லையா? இது சொல்றாரு, யாவருக்கும் தெரிந்திருக்குது. இதை கேட்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது, சந்தோஷமான விஷயம்தான். ஆனா சொல்றாரு, ஆனாலும் நீங்க நன்மைகளுக்கு ஞானியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்புறம் சொல்றாரு, பட் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுற. ஆனாலும் ஒரு குறைவை சொல்றாரு, சபையில் எல்லா வேலை செய்து கொடுக்குறீங்க, அங்கெங்கெல்லாம் போறீங்க வர்றீங்க, ஆனா மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற விஷயத்துல நீங்க ஞானி இல்லாதவளா இருக்கலன்றார். நல்ல கேளுங்க, நீங்கள் நன்மைகளுக்கு ஞானிகளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்ம எல்லாரும் நிறைய விஷயத்துல ஞானி இல்லையா? நம்ம சொல்லிடுவோம், வாலிய பிள்ளைலாம் சொல்லுவாங்க, அம்மா பார்த்து, உங்களுக்கு ஞானமே இல்லை, புத்தியே இல்லை. நம்ம சொல்லுவோம், ஏன்னா நான் ஞானி சொல்லுவோம். ஆனா அவர் சொல்றாரு, எதுல ஞானியா இருக்கணும் ஒரு மனுஷன்? சர்ச்சில் பாய் போடுறதுலையும் சின்ன சின்ன தண்ணியை வார்த்து வைக்கிறதுல அல்ல ஞானி. எதுல ஞானியா இருக்கணும்? ஒருவன் கஷ்டப்பட்டா நான் நன்மை செய்யறதுல ஞானியா இருக்கணும் அப்படி சொல்றாரு. ஏன் இதுல ஞானியா இருக்கணும்? உண்மையிலே நன்மை செய்யறது தான், அன்புல தான் ஞானியா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றதுக்கு 2 கொரிந்தியர் 5:10 சொல்றாரு, சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்கு தக்க பலன் அடைவான். நம்ம எல்லாம் இந்த சரீரத்திலிருந்து உதவி செய்யறோம் பாருங்க, நிறைய பேருக்கு உதவி செய்யறோம் இல்லையா? நிறைய நன்மைகளை செய்யறோம். இந்த நன்மைகளை செய்யும் போது என்ன நடக்குது? தக்க பலன் அடைவோம் அப்படின்றாரு. என்ன தக்க பலன்? 2 கொரிந்தியர் 5:1, 2, 3 இதுல எல்லாம் வருது பாருங்க. என்ன தக்க பலன்லாம்? நாம இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிறோம், நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், சரியா? நல்லா கேளுங்க, நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், நம்ம இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறோம் இல்லையா? இந்த கூடாரம் ஒரு நாளைக்கு அழியும். அழிஞ்சா, இந்த கூடாரம் அழிஞ்சா இன்னொரு கூடாரம் தேவை, கிடைக்கும் இல்லையா? இது எப்படி கிடைக்குதா? இந்த கூடாரம் அழிஞ்சு போனா தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு கூடாரத்தை தேவன் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். அந்த கூடாரம் எப்படி கிடைக்குங்க? என்ன பாருங்களேன், எப்படி கிடைக்கும்? நம்ம எல்லாரும் சொல்றோம் நித்திய ஜீவனுக்கு போவோம், நம்மளுக்கு புதிய சரீரம் கொடுக்கப்படும், அழிவில்லாத சரீரம் கொடுக்கப்படும் தெரியுது. ஆனா அதை பெற்றுக்கொள்ள தெரியல, அதான் பிரச்சனை. எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, எல்லா சர்ச்சிலும் உள்ளவங்களுக்கும் நம்ம நித்திய ஜீவனுக்கு போவோம், நம்மளுக்கு இன்னொரு புதிய சரீரம் கொடுக்கப்படும், அழிவில்லாத சரீரம் கொடுக்கப்படும், இதெல்லாம் நிறைய பேசுறோம். புதிய எருசலேம் போவோம், புதிய சீயோன் போவோம், என்னெல்லாமோ பேசுறோம், அதெல்லாம் நிஜம். ஆனா அது எப்படி கிடைக்கும்ங்கிறத சொல்றாரு. 1 கொரிந்தியர் 5:10 சொல்றாரு, சரீரத்துல அவன் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவதுன்ற, சரீரத்துல நீ நல்ல நற்கிரியை செஞ்சன, இதுதான் இந்த கூடாரத்தை விட்டு நான் பிரிந்து போகும்போது தெய்வத்தால் கட்டப்பட்ட மனுஷ கை வேலைப்பாடு இல்லாத அந்த சரீரம் எனக்கு கிடைக்கிறது என்றார். நான் சொன்னேன், இதுக்கு தான் ஞானியா இருக்கணும். ஏன்னா நான் இனி அடைய போற வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு நல்ல சரீரம் அன்புல கிடைக்குது, அன்புல பாதி இன்னொரு மனுஷன் செய்த நற்கிரி, அதன் மூலமா தான் இந்த மரணம் இல்லாத சரீரத்தை என்னால் எடுக்க முடிகிறது. நிறைய சர்ச்சைகளை நான் போயிருக்கிறேன். போகும்போதுன்னு சொல்லுவாங்க, சனிக்கிழமைன்னா பாவ அறிக்கை பண்ணணும், அப்போ தான் பரிசுத்தமாக்க முடியும். ஆனால்
யாருக்கும் யாரும் எந்த நற்கிரியை செய்ய ஞானிகளாக இல்லாதவராக இருக்கிறார்கள். இங்கே தான் ஞானி வேணும். நம்முடைய ஞானம் எங்கே வேணும்? இந்த பூமியில் தின்னு புசிச்சு குடிச்சு மறித்து போகிறதுக்கு மட்டும் இல்லை, மறுராஜ்யத்துக்குள்ளே போகும்போது இதே சாவில்லாத ஒரு சரீரம் எனக்கு வேணும். அதுக்கு நான் ஞானம் உள்ளவனாக இருக்கணும். நான் சொல்லுவேன், உலகத்தில் பிசாசு எல்லாவற்றைக்கும் வழி விடும், இந்த ஒன்றுக்கும் வழி விடாது. என்ன? இதுதான் உங்களுடைய நித்திய ஜீவன். சில சர்ச்சில் சொல்லுவாங்க பாருங்களா, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு எல்லாருமே வெள்ளாடையில் தான் போவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் வெண்ணாடை உடுத்தி தான் ஆராதிப்பாங்களாம். அப்போ நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, அங்கே டெய்லர் யாருன்னு கேட்டேன். ஏன்னா சில பேர் ஃபேட்டாக இருக்கான், சில பேர் லீனாக இருக்கிறான், சில பேர் லேம்பாக இருக்கிறான் இல்லையா, சில பேர் ஸ்ரீவில் ஹேண்டாக இருக்கிறான், சூம்பின கையாக இருக்கும். அப்போ அவனுக்கு ஒரு கை இல்லாமல் சட்டை தைக்கணும். ஏன்னா கடவுளை சொன்னார், 2 கண்ணோடு கூட நரகத்துக்கு போகிறது பார்க்கலாம், ஒத்த கண்ணாடு கூட ஜீவனுக்கு போகலாம். அப்போ அங்கே ஒரு கால் உள்ளவனு வருவான். இந்த மாதிரிலாம் ஒரு சாயல் இருக்கும்போது டெய்லரு, எங்கள் ஊரில் ஒரு மனுஷன் இருக்கிறார் ஆண்டனின், அவர் தான் கூப்பிட்டு போகணும். ஏன்னா இங்கே வெள்ளாடை போட்டு ஆராதிக்கிறாங்களாம். சில பேருக்கு தொப்பை பெருசாக இருக்குது, சில பேருக்கு இந்த ஃபெத்தர் விங்ஸ் பெருசாக இருக்குது. அவன் விங்ஸ் டெய்லர் தான் கொண்டு போனாங்க. ஏன்னா அங்கே வெள்ளாடை போட்டு தான் ஆராதிப்பாங்களா? அப்படி கிடையாது. இன்னும் சொன்ன பாருங்க, வெள்ளாடை என்னதுன்னா பரிசுத்தவாண்டிய நீதி. அது என்ன தெரியுமா? அது நீதி. என்னை போல ஒருவன் எனக்கு சகோதரனாக இருக்கிற, அதாவது ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுது, எனக்கு சகோதரனாக இருக்கிற ஒரு மனுஷன் அவன் பசியும் பட்டினிலும் இருக்கும்போது அவனுக்கு நான் செய்யத்தக்க உதவி செய்கிறது தான் நீதி. இதுதான் வெண்ணாடை. இந்த ஆடை தான் அவனை பரலோக ராஜ்யத்தில் தெய்வத்தை ஆராதிக்க வைக்கிறது என்றார். அப்படின்னு சொல்லுங்களேன். நான் சொன்னேன், இதில் பழகுங்க, இதில் பழகு. நித்திய ஜீவன் நம்ம மாம்சத்துக்கு மேலே போடுற நகையிலையோ இல்லைன்னா வஸ்திரத்திலே அல்ல. நித்திய ஜீவன் நம்முடைய இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. இருதயம் ஒரு மனுஷனுக்கு நற்கிரியை செய்யும் போது அந்த இருதயத்தை பார்த்து தான் அவனை தேவன் பரலோக ராஜ்யம் எடுக்கிறார். ஏவன் இது அன்பு ஞானியுடைய ஆயுதம். நான் சொல்றேன், ஞானிகள் இப்படிப்பட்ட அன்புனால தான் ஜெயிக்கிறாங்கன்றார். இத போராயுதம், இதை விட்ட உலகத்தில் பெரிய ஆயுதமே இல்லைன்றார். 2 நல்லா இருக்கும் பாருங்க. தீத்து கொஞ்சம் நல்ல விஷயத்தை பேசிட்டு போவோம். 2வது அதிகாரம் 4ஆம் வசனம். இதுல எவ்வளவு பேர் ஞானம் குறைவா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் நரகத்துக்கு போவாங்க, எவ்வளவு பேர் நித்திய ஜீவனுக்கு போவாங்க, எவ்வளவு பேர் இந்த பூமியில நிறைய நன்மை அடைவாங்க, அடைய மாட்டாங்கிறதெல்லாம் சொல்லுது பாருங்க. என்ன பாருங்க, பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுங்கள் இருக்குது. ஹலோ, பாலிய ஸ்திரீகள் தெரியுதுல்ல, யங் உமன். நல்லா கேளுங்க, இந்த ஒரு விஷயத்தை கேளுங்க, சரியா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா கிடைக்காது இதிலே கண்டுபிடிச்சிடலாம். யங் உமன், அதாவது சில பெண்கள் கல்யாணம் கட்டிக்கிறாங்க, வாலிபத்தில் கல்யாணம் கட்டவங்க, கிளவியில் கட்டி கொடுக்க மாட்டாங்க, நம்மளும் கட்ட மாட்டோம். சரியா? கல்யாணம் கட்டியாச்சு, ஒரு குழந்தை 2 குழந்தை 3 குழந்தைங்க பெற்றிருக்கிறாங்க. 24 வயசெல்லாம் வரும்போதும் சில பேர் 25 26 3 4 பெற்றிருக்கிறாங்க. அது யங் தான். இப்படி இருக்கும்போது சொல்றாரு, பாலிய ஸ்திரீ தன்னுடைய புருஷனிடத்திலையும் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலையும் அன்பு கூற வேண்டும் அப்படின்றார். ஏன் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறணும், புருஷனிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பாலிய ஸ்திரீகள் இருக்கிறாங்க பாருங்க, வாலிப ஸ்திரீகள், இவங்களுக்கு அம்மானு ஒன்று இருக்கும். அவங்க ஓல்டு உமன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு முதல்ல ஓல்டு உமனுடைய கேரக்டர் சொல்றேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஓல்டு உமன் இருக்கிறாங்கல்ல, வயசு போன அம்மாமாருங்க, இல்லைன்னா மாமி, இல்லைன்னா வயசு போன சித்தி, இவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குதான். நல்லா கேளுங்க, உங்களுக்குலாம் மாமி இருக்குதா? சில பேருக்கு மாமி இல்லையா? ரொம்ப சந்தோஷம். மாமா இருக்குதா? சில பேருக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது. இல்லை, நான் சொல்ல இல்லாதவங்க பாக்கியவான், இருக்கிறவங்க கொஞ்சம் சோதனையில் போயிடுறாங்க. ஏன்னா தீத்து 2:1, 2, 3, 4 வரும்போது முதிய ஆண்களுடைய சுபாவமும் முதிய பெண்களுடைய சுபாவம் சொல்லுது. இந்த முதிய பெண்களுடைய சுபாவத்தில் 2 சொல்லுது. 1 அவதூறு பண்றவங்க, 2 மதுபானம் பண்றவங்க. இந்த கேரக்டர்ல கண்டிப்பா வயது போன பாட்டிமாங்க இருப்பாங்க. நம்ம ஊர்ல கொஞ்சம் குடிக்கிறது கொஞ்சம் குறைவு தான், நிறைய இடங்களில் குடிக்கிறாங்க.
ஆனால் நம்ம ஊரில் வயதான அம்மா மங்களுக்கு ஒரு குணம் இருக்குது, தூற்றி திரிகிற குணம். எப்போ பார்த்தாலும் தூற்றிட்டே இருப்பாங்க. குணமே அதுதான். வீட்டில் இருக்க மாட்டாங்க. உண்மையே பொய்யா? அதில் முக்கியமாக ஒய்ஃபுடைய அம்மா புருஷன் வீட்டையே கடிக்கும், புருஷனையும் கடிக்கும், புருஷன் வீட்டையே கடிக்கும். உன் மாமா சரியில்லை, பார்த்து நடந்துக்க, கையில் அடிக்கிற காசை உங்கள் மாமா மாமிக்கு கொடுத்துறாத, அதில் புருஷனை நம்பி ஒன்றும் கொடுத்துறாத. ஒரு 15 வருஷம் ஆகி அவன் கிழவனை ஆகிற பின்னாடி கொடு, அவனுக்கு எங்கேயாவது ஒரு பொண்ணுக்குன்னு இருக்க போது பார்த்துக்க. அம்மாட்ட நான் கெட்டி தருவேன், கெட்டி தரும்போது 50 பவுனோ 40 பவுனோ போட்டு விடுவேன், இல்லைன்னா பெந்தகோஸ்தில் நிறைய இடத்துல நகை போடாதெல்லாம் கையில் தந்து விடுவேன். அது அப்படியே அம்மாட்ட திருப்பி தந்துடும். அம்மா பந்திஸ்தா பாதுகாத்து விடுவேன். நீ யாரையும் நம்பவே செய்யாத, எதையாவது சொல்லும். அவன் வாலிய வயசுல பெரிய குடிகாரன், உன் புருஷனுடைய அம்மா இருக்குதால பெரிய டாங்கியவ, இதெல்லாம் எதெல்லாமோ பேசு. இப்போ என்ன ஆயிடுது, இந்த அம்மா வாலிப ஸ்திரீ இருக்கிறாள், குழந்தை பெற்றுக்க போறவ, பெத்தவ ஒய்ஃபு, அவற்றை தேவையில்லாதெல்லாம் பேசி புருஷனுடைய அம்மாட்ட சண்டை போட வச்சு, புருஷனுடைய அப்பாட்ட சண்டை போட வச்சு, கடைசியில் அப்பா அம்மா விட்டு பிரித்து, கடைசியில் இவனையும் சண்டை போட்டு, பிள்ளை மேலே சண்டை போட்டு, இந்த ஸ்திரீ புருஷன் இடத்துல பிள்ளை இடத்துல அன்பு கூறாமல் மறுபடியும் பாவத்தில் விழுந்துருது. நான் சொல்லுவேன், எல்லா வீட்லையும் ஒரு மருமகம் முதல்ல கெட்டு போகிறதுக்கு காரணம் அடுத்தவங்களே கிடையாது, நம்ம மாமியா. உண்மையா பொய்யாப்பா? உன் வீட்டாரே சத்துரு, இவங்க தான் எதையாவது ஒன்று குடஞ்சு விடுவாங்க. இப்போ சொல்றாரு, இப்படி ஒரு பெரிய மூதாதையருடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய மனைவிமார்கள்ட்ட வந்திருக்கும் போது இப்போ சொல்லுது, இவ்வளவு கொடுமையான சூழ்நிலை நீ உன் தாயின் தகப்பனை பிரிஞ்சு உன்னுடைய பிள்ளையோடையும் உன்னுடைய புருஷனோடு கூட அன்பு கூறும்போது இப்போ என்ன உண்டாங்க பண்ண, அங்கே தான் அன்பு உண்டாகிறது. அன்புக்கு இன்னொரு பேர் பரிசுத்தம். கணவன் மனைவி சண்டை இல்லைன்னு அங்கே பரிசுத்தை தவிர வேற ஒன்று இருக்காது. இப்போ அப்போ நீங்கள் சொல்லலாம், நாங்கள் கணவன் மனைவி சண்டை போடாமல் அன்பாக இருந்தால் என்ன நடக்கும்னா, அன்பு பரிசுத்தத்துக்கு எதுவானது. இப்போ நீங்கள் வந்து ஆராதிக்கும் போது அன்பாக இருக்கிற அந்த பரிசுத்தத்துக்கு சபையில் வந்து ஆராதிக்கும் போது தேவன் பலன் தர்றார், நித்திய ஜீவன் தர்றார். ஆனால் ஸ்திரீகள், சபையில் இருக்கிற ஸ்திரீகள் ஒரு காலமும் புருஷனுக்கோ பிள்ளைகளுக்கோ அன்பு செலுத்துறது கிடையாது, மாமா மாமிக்கு அன்பு செலுத்துறது கிடையாது. இவங்களுடைய அம்மா இருக்காங்களோ ஓல்டு உமன், அவங்களுக்கு மட்டும்தான் அன்பு செலுத்துவாங்க. அது குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை கொண்டு பண்ணிடுது. எவ்வளவுதான் சொன்னாலும் இது புத்தி கேட்டாது. ஆனால் சொல்றேன் நான், அன்பு ஞானிகளுடைய ஆயுதம். ஞானமா இருக்கிற ஒரு ஸ்திரீ கணவனிடத்திலையும் பிள்ளை இடத்துல அன்பு செலுத்தி தேவனிடத்துல நித்திய ஜீவனுக்கு அவள் சென்று விடுகிறாள். மாமி அழும், இறக்கமே வராது. அம்மா பேசும், சண்டை தான் போடும். அம்மா வாக்கு தான் தெய்வ வாக்கு மாதிரி. ஆனால் அந்த அம்மாவை பற்றி தான் பைபிள் சொல்லுது, முதியவர்கள் ஸ்லாண்டர் பண்ணுறாங்களா, அவதூறு பண்ணுறவங்களும் குடிக்கிறவங்களுமா இருக்கிறாங்க. சில பேர் வீட்டில எல்லாம் லேடி குடித்தாலும் அவங்க பேச்சு தான் கேட்பாங்க. கேட்டால் சொல்லுங்க, எங்கள் அம்மா கடவுள் பேச்சுக்கெல்லாம் மதிப்பே கொடுக்குறது கிடையாது, கணவனுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறது கிடையாது. அப்போ இப்போ என்ன ஆயிடுது, உள்ளுக்குள்ளே மாற சண்டை. உனக்கு என்ன பிடிக்காது, என்ன ஒன்றை பிடிக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளை சீலை இருக்கும், நகை கலத்திருப்பாங்க, எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா வஞ்சகம் தான் இருக்கும். எல்லோரும் லேடிஸ் எல்லாம் தலை கீழே போட்டே பார்க்குறாங்க. இது நம்மளை தான் கரெக்டாக சொல்கிறாரு. காட் இஸ் லவ். கர்த்தர் அன்பாக இருக்கிறாரு, அன்புள்ளவன் தான் கர்த்தரை அறிய முடியுதுன்றாரு. எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. துணியில் இருந்து நகை இருந்து சில சபையில் போடலாம், சில போடக்கூடாது, சில கலர் போடலாம், சில தாடி வைக்கக்கூடாது, சில சபையில் மீசை வைக்கக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் கட்டின புருஷனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் அன்பு இல்லை. இப்போ குடும்பம் குலைஞ்சி போச்சு. சபையில் வந்து ஆராதிக்கும் போது மனைவியை பற்றியே சிந்தனை, கணவனை பற்றியே சிந்தனை, பிரச்சனையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆராதனையில் கோட்டை விட்டுறோம், அங்கே நன்மை நடக்காமல் போய்விடுது. நான் சொல்லுவேன், ஞானம் உள்ள ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே அன்பை செலுத்துகிறாள், அவள் வெற்றியும் அடைகிறாள். 3 ஸ்திரியை பற்றி சொன்னேன். போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் ஏன் சொல்கிறேன்னா அடுத்த வாரம் எடுக்கிற கிடையாது.
எபேசர் நான் சொன்னேன் அன்பு ஞானியினுடைய ஆயுதம். நிறைய பேர் அதை விட்டுறாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் அடித்தார். அடித்து கேட்டு சொன்னார், பாஸ்டர் உங்கள் பிரசங்கம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது, ஏன்னா இது வேறு ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. எல்லாரும் ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நல்ல குணம் வேணும் பாஸ்டர் அப்படின்னார். நான் சொன்னேன், சரி இப்போ உங்கள் பிரச்சனை என்ன? என் மெசேஜை கேட்டீங்க, நல்லா இருந்துச்சு, உங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டியதுன்னு அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர் எங்களோட சர்ச், அவரோட சர்ச்சை பற்றி சொன்னார். சரி நான் சொன்னேன் உடனே, சரி உமக்கு பிரச்சனையே தெரியுது, சரி இங்கே வார நான் ஒரு கீபோர்டு தரேன் அப்படின்னு. அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. அது பாஸ்டர் கீபோர்டு 20,000 25,000 இருக்குமே, எப்படி தருவீங்க அப்படின்னாரு. நீ எதுக்கே கவலைப்படுற அதை பற்றி, நீ வா நான் தாரேன். வந்தார். நான் ஒரு 25,000 ஒரு கீபோர்டு இருந்துச்சு, நான் அதை கொடுத்துட்டேன். அவர் கொண்டு போனார். ஆனால் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை வருஷம் ஆச்சு ஊழியம் செஞ்சு? அவர் சொன்னார் 20 வருஷம் ஆச்சு. ஏன் ஊழியம் செஞ்சு 20 வருஷம் ஊழியம் செஞ்சு 3 பேர் தான் இருக்கிறாங்க சர்ச்சில்? அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு வெறுத்து போச்சான். ஏதோ ஓட்டுறோம் பாஸ்டர் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னே அப்போ தான் சொல்கிறார், பெருக்மான்ஸ் ஃபாதர் நல்லா பாடினாராம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. பாடும்போது ஒரு நாள் பலிபீடத்துலேருந்து கீழே துள்ளுனார்ல, இப்படி துள்ளும்போது இங்கே சுளுக்கி பிடிச்சிச்சான். அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், ப்ரேயர் முடிஞ்ச உடனே போய் இவனுக்கு கொஞ்சம் இந்த வித்தெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நல்லா கையெல்லாம் அமுக்கி விட்டு, கையெல்லாம் சோடக்கெல்லாம் விட்டு தூக்கி விட்டு பெருக்மான்ஸ் ஃபாதர் நல்லா ஆகிட்டான். அப்போ பெருக்மான்ஸ் ஃபாதர் சொன்னாரா, ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குது, ஏன்னா இவ்வளோ 2000-3000 பேர் வந்துடுறாங்களா மண்டபத்தில், யாருமே என் கஷ்டத்தை பார்த்து வரல, பக்கத்தில் நீ வந்து இந்த கையெல்லாம் சரி பண்ணி விட்ட அப்படின்னாரா. என்ன வேணும் கேளுனானா. அப்போ இவன் சின்ன பையன் அப்போ சொன்னானா, எனக்கு ஒரு கிட்டார் வேணும் அப்படின்னா. உடனே அந்த காலகட்டத்தில் ஒரு 20,000 கொடுத்தாராம். கொடுத்து சொன்னாராம், கிட்டாரை வாங்கிக்கணும். இவனும் போய் அன்னைக்கு கிட்டார் வாங்கிட்டான். வாங்கிக்கிட்டு பெருக்மான்ஸ் ஃபாதருக்கு கிட்டார் போடுற ஒரு பையன் இருக்கிறான், ஒரு மனுஷன். அவர்கிட்ட போய் சொன்னாராம், பெருக்மான்ஸ் ஃபாதர் தான் இந்த கிட்டார் வாங்கி தந்துருக்குது, இப்போ இந்த கிட்டாரை வச்சுட்டு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், 2 வருஷத்துக்கு உங்கள் 2 கண்ணை ஒன்று பார்த்துட்டு ஏறி அப்பா எப்படி வாசிக்கிறோம். இவனுக்கு கோவம் வந்துருச்சான். நான் பார்த்துட்டு இருக்கிறத வந்திருக்கிறேன், பெருக்மான்ஸ் ஃபாதரே அலோடு கொடுத்துட்டார், நான் கிட்டாரை வாசிக்கலாம்னு, உமக்கு என்னையா சொல்லித்தர வேண்டியதானே அப்படின்னு. அப்புறம் அவர் நேரம் சொன்னாராம், உனக்கு சொல்லி தருவேன், அப்புறமா நீ என் வேலையை எடுத்துட்டு நீ வந்துடுவேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பு அதெல்லாம் பார்க்க அன்னைக்கு வெறுப்பு பிடிச்சிச்சான். அவர் சொல்கிறார், பெருக்மான்ஸ் ஃபாதர் பாடும்போது இந்த ஆள் கிட்டார் அடிக்கும்போது ஏதோ பரலோகத்தில் வந்து தேவதூதன மாதிரியே அடிப்பாராம். அந்த இதில் வாசிக்கிறது, வாய் இதெல்லாம் போகிறது, அந்த கை காலெல்லாம் அசைகிறதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாட்டே ஒரிஜினல் ஆவிக்குரிய மனுஷன் போல தெரியுது, நல்லா பண்ணுறாரு அப்படின்ட்டு. பக்கத்தில் போய் பேசினா தெரியுது அன்பே இல்லை. எங்கே இவன் பணக்காரன் ஆயிரணும், இவன் எங்கே பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்ட்டு. அதனால் அன்பு இல்லாததுனால 20 வருஷம் ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியாமல் ஆயிட்டு. இவன் என்னையை பார்த்து ஒரு கீபோர்டு 25,000 கீபோர்டு நான் வெள்ளிக்கிழமை கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னான், பாஸ்டர் எங்கள் ஊரில் 150 ஊழியக்காரன் இருக்கிறான், யாருமே, நானும் நிறைய ஊழியக்காரன்ட்ட போயிருக்கிறேன், நிறைய ஊழியக்காரங்க என் சர்ச்சுக்கு சின்னதாக வந்திருக்கிறாங்க, மீட்டிங் வைக்கும்போது 15 பேர் வருவோம், யாருமே என் குறைய பார்த்துட்டு குற்றத்தை பார்த்துட்டு ஒரு பொருள் வாங்க தரலையே, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, என்னை ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே இல்லையே பாஸ்டர், எப்படி இது அன்பு இல்லாமல் இறக்கலாம் போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்கள்கிட்ட இருந்துச்சு, என்ன பார்க்கவே இல்லையே பாஸ்டர், உங்களை நான் டிவியில் பார்த்துருக்குறேன், பேசுனது இல்லையே, எப்படி இந்த இருதயம் வந்துச்சு அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் வந்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறேன், அதை பார்க்கிலும் அன்பை கற்றுக் கொடுக்குறேன், அது என்னை வளைக்கிறது. நான் சொன்னேன், அன்பு நான் 2 தான். ஒன்று இன்னொரு மனுஷன் என்ன பரிசுத்தப்படுத்துகிறேன் பாருங்களேன். 20 வருஷமாக மூழ்கி கடந்த ஒரு மனுஷனை ஒரு நற்கிரியை செய்யும்போது நான் நல்லா பரிசுத்தமாக ஆக போகிறேன், ஓட போகிறேன்ற ஒரு என்கரேஜ் நன்மையில் கிடைக்கிறது. இருக்கீங்களா? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நன்மை அவனை பரிசுத்தமாக்குறது மட்டும் இல்லை, அவனை நித்திய ஜீவனுக்கே கொண்டு போய் சேர்க்கும். அதில் தான் அவர் சொல்கிறார், ஞானியுடைய ஆயுதம் அன்பு தான், பேச்சு அல்ல. தேவராஜன் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்குது. நல்ல பலமா செயல் பண்ணும்போது சக்சஸ் உண்டாயிரு. அன்பு ஞானியுடைய ஆயுதம் சொன்ன பாருங்க. இருக்கீங்களா? பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஜெபத்தை பற்றி பேசுவாங்க, நீங்கள் போய் பாருங்க,
உங்கள் கூட பேச மாட்டாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்க காத்திருப்பதை பற்றி பேசுவான், அவங்க காத்திருக்க மாட்டான். கிறிஸ்துவும் அப்படின்னாலே சொல்கிற உண்மையை சொல்லப்போனால், கிறிஸ்து மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரே, அதுதான் அன்பு. அதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்கிற காரணமே இன்னொரு மனுஷன் இருதயம் கோணாமல் கர்த்தரை ஆராதிக்க வைக்கிறத நம்முடைய வேலை. ஆனால் நம்மகிட்ட அது இல்லைன்றார். 3ஆவது பாயிண்ட், அன்பு ஞானிகளுடைய ஆயுதம் அப்படின்றது. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க? சிஎஸ்ல நிறைய பேர் எடுத்திருக்காங்க, ரோமன் கத்தோலிக்க எடுத்திருக்கிறாங்க, பெந்தகோஸ்தில் நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா சர்ச்சிலும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. இனி அது என்ன ஏதுன்னு விளக்குறோம் கொஞ்சம் இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்தவங்களை கை தூக்குங்க. அப்போ நிறைய பேர் எடுத்திருக்கீங்களா? எப்படி எடுத்திருக்கிறீங்க? சில சர்ச்சில் முக்கி விட்டுறாங்க. சிஎஸ்லேருந்து வராங்க, பெந்தகோஸ்தில் வராங்க, வந்தாச்சா ஞானஸ்தானம் தான் போ அப்படின்றாங்க. ஆர் யூ ரெடி? அன்பு ஞானியனுடைய ஆயுதம் இல்லை, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. எபேசியர் 5:25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்றார். அப்பா, ஃபாதர் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், அப்பா பிள்ளைகளை அப்படி சரிங்களாயா? ஹலோ, அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. புருஷர்களை இப்போ என்ன பாருங்க, எப்படி அன்பு செலுத்தணும்னு சொல்கிறார். அப்படி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, கிறிஸ்து ஆவிக்குரிய சர்ச்சைக்கு அன்பு கூர்ந்தாராம் இல்லையா? எப்படி அன்பு கூர்ந்தாராம் அப்படி சொல்கிறாரு. பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு, நல்லா கேட்கணும், ஆம்பளைங்களாம் இருக்கத்தான் நீங்கள் எல்லாரும் உங்கள் மனைவி மார்க்கிட்ட நீங்கள் என்னைக்காவது தீமையான வார்த்தை பேசாமல் நல்ல வார்த்தை மட்டும் பேசுறீங்களா? சான்ஸே இல்லை. எல்லாம் பொல்லாப்ப தான் பேசுவோம். மனுஷனே பொல்லாப்பு தான். புருஷன் கல்யாணம் பெண்ணை பார்த்த உடனே, இல்லை கல்யாணம் கட்டின உடனே ஏதோ படமெல்லாம் பார்க்க கூப்பிட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு பாருங்களேன், நான் சின்ன பையன், ஒரு அக்காவை கல்யாணம் முடிஞ்சும் போது எங்கள் அத்தானார் தேட்டருக்கு படம் பார்க்க கூப்பிட்டு போகிறார். என்ன கேட்டேன் நான், வேறு ஆள்கிட்ட போய் கல்யாணம் முடிஞ்சிட்டு எதுக்கு தேட்டரு படம் பார்க்க போனாருங்க? அது எனர்ஜி உண்டாகுதான் எதுக்கோ. அப்புறமா சொல்கிறது என் மனைவி கெட்டுட்டா. யார் கெடுத்தா? இல்லைன்னு சொல்கிறாங்க, படம் பார்த்ததுனால கெடுத்தாங்க. இல்லை, படம் பார்க்க கூப்பிட்டு போனீங்களா அதனால கெட்டாங்க. புரியுதானே சொன்னது? படம் அவன் போடுறான், குடியாவும் வச்சிருக்கிறான். ஆனால் அது யார் காரணமாக இருக்கா தெரியுமா? எல்லா வீட்லையும் புருஷன் தான் காரணமாக இருந்தான். படத்தை பாருமா, படத்தை பாரு, படத்தை பாருமா, படத்தை பாரு. எதுக்குன்னா மூடு இன்க்ரீஸ் தானா. இவர் சொல்றாரு, இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இதை ஞானஸ்தானத்தை கொண்டு சொல்றேன் பாருங்க. ஒரு மனுஷன் எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல சர்ச்சி திருவசனத்தை கொண்டு அவனுக்கு உபதேசிக்குது. அதாவது மனுஷன் ஆல்ரெடி பாவத்தில் இருக்கிறான், இப்போ அவன் கேடு உள்ளவன தான் இருக்கிறான். இப்போ இந்த வசனத்தை போதிச்சு 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 போதிச்சு, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் சுத்திகரிக்கப்பட்டேன், என் நெஞ்சு சுத்தமாயிடுச்சு, நான் இனி பரிசுத்தமாக தான் நடப்பேங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளாக திருவசனம் கொண்டு வருகிறது மனுஷனை. சரியா? கிறிஸ்துவை தான் பண்ணுறார் சபைக்கு. புருஷனை தான் பண்ணணும். ஆனால் நம்ம பைபிள் சொல்லி தரலையே. ரோமன் கத்தோலிக்கத்தில் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகும்போது சொன்னான், மச்சான் அங்கே கல்யாண பாடம் நடத்துகிறாங்களா, வர்றியான்னு கேட்டான். நானும் எனக்கும் தெரியாது பாருங்கள், வெளிநாட்டில் 5 வருஷம் இருந்துட்டு வந்திருக்கிறேன், 22 வயசுக்கு. கல்யாண பாடமாடா, அவன் நிறைய நல்லாதான் சொல்லி தருவாங்களா அப்படின்னு போயிட்டு வந்து சொன்னால், அது கல்யாண பாடம் இல்லைடா, கருமந்திர பாடம். ஃபாதரே அதுதான் சொல்லி கொடுக்குறாரா. எப்படி? போட்டு ஹலோ ஏமன் சொல்லுங்களேன். அதை சொல்லிக் கொடுக்க ஃபாதர் மறந்தா புருஷன் சொல்லி கொடுத்துட்றான். என்னவான் லேடிஸ்க்கு ஒன்றும் தெரியாதான். அப்பா, எப்படி இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதான்? பார்க்குறேன் நான் ஒருக்கா, சும்மா அது நடிப்பு. புருஷன்மார்களும் இது ஆவேசத்தில் அவங்க நல்ல மாதிரி இருந்து நல்ல மாதிரி நடித்த உடனே ஒன்றும் தெரியாத பாப்பான்னு இவங்க நடிச்சுக்கிடுறாங்க. அப்படி கிடையாது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா,
தேவம் எப்படி திருவசனத்தை கொண்டு சபையை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துதோ, அப்படியே புருஷனும் மனைவிய பாவத்திலிருந்து வெளியே எடுப்பதற்கு இவன் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். இப்போ தேவத்து காரியத்துக்கு வர மாதிரி சபை என்னை கொண்டு, தேவம் என்னை கொண்டு உங்களுக்கு நல்ல திருவசனத்தை பேசி இருதயத்தை பரிசுத்தமாகிட்டு இல்லையா. இப்போ அடுத்து என்ன சொல்லுதுன்னா, முழுக்கில் கொண்டு போதான், தண்ணியில் மூழ்கடிக்கிறதுன்றார் இல்லையா, திருமுழுக்கு. அதான் ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானங்கிறது இஸ்ரவேலில் யூதருடைய சடங்காச்சாரியம். அது எப்படின்னா, ஒருத்தன் இனி பாவம் செய்ய மாட்டேங்கிற தீர்மானத்துக்கு வந்தாச்சுன்னா அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் தண்ணி ஞானஸ்தானம். புரியுதா? நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்மளுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்தா பாவம் செய்ய மாட்டேன்றாங்க. அது முற்றிலும் அந்த கூற்று தப்பு. அப்படி இல்லை. நான் பாவம் செய்ய மாட்டேங்கிற இருதயம் வந்த பின்னாடி அதை உறுதிப்படுத்துறதுக்கு தண்ணியில முக்குறாங்க. இவன் தண்ணியில ஞானஸ்தானம் இருதயத்துக்கு வந்துடுச்சு, நான் இனி பாவம் செய்ய மாட்டேங்கிற எண்ணம் இருதயத்துக்கு வந்து உலகம் முழுக்க தெரிகிற மாதிரி தண்ணியில முங்கிட்டா, இனி நான் ஒரு காலம் பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாக தான் வாழ்வேனுங்கிற இந்த உடன்பாட்டை உலகத்துக்கு தெரிவிக்கிறது தான் தண்ணியில முங்குறது. இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது என்கிறத உலகத்தின காட்ட முடியாது இல்லையா. அது உள்ள நடந்த சம்பவம், வெளியே காட்ட முடியாது. ஆனா எப்படி வெளியே காட்டுறேன், இவன் தண்ணியில போய் உலகம் முழுக்க, சபை முழுக்க பார்த்துருக்க, தண்ணியில முங்கும் போது உலகத்துக்கு தெரியுது இவன் சுத்திகரிக்கப்பட்டான், இனி இவன் நம்ம பேசினாலும் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்றது. ரெடியா? நான் ஞானஸ்தானம் எடுப்பது எப்படி தரம் எடுத்தேன், கேரளாவில் டாமின் பாஸ்டர் ஒரு பாஸ்டர் வந்தார் பஹ்ரைன்ல. நான் பெரிய கோட்டு சுட்டுலாம் போட்டிருக்கிறேன், பந்தா குமார் என் பேர். போய் இருந்த உடனே எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு ஆவிக்குரிய சர்ச்சு. ஓ சூப்பர் அப்படின்ட்டு உடனே முக்கி விட்டார். அப்புறம் வந்த வேலைக்கு அளவே கிடையாது. ஏமேன். ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய சர்ச்சில் போதிச்சாச்சு, ஆவிக்குரிய சர்ச்சில் போதிச்சாச்சு, வாங்க ஞானஸ்தானம் எடுங்க பரலோராஜ்யம் போயிடலாம். சான்ஸே இல்லை. அது என்ன அப்படின்னா, இதை நான் விளக்குறேன். இந்த ஞானஸ்தானம்ல என்ன விளக்குறேன் பாருங்களா. இது ஒரு கல்யாண கூற்று மாதிரி தான். சம்பந்தம் பார்த்த உடனே ஆணும் பெண்ணும் மாற மாற பேசி பேசி இருதயத்தை தங்களை மாற்றி கொண்ட பின்னாடி உலகத்துக்கு தாலி கட்டி தனக்கு சொந்தமாக்குறாங்களே, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் ஞானஸ்தானன்ற தண்ணியில் மூழ்கிறது. அதில் ஒரு பிரோஜனம் கிடையாது. சரியா? அப்போ அன்பு எப்படி கூறணும், கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல புருஷனும் மனைவி கிட்ட நல்ல வார்த்தையே பேசி 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 அவளை கண்ட்ரோல் பண்ணணும். ஆமேன். இப்போ எப்படி இருக்குது, என் மனைவி மிக மோசமான ஒரு மனைவி, நான் நல்ல வார்த்தையை பேசி பேசி நல்லாகிறதுனால என் வீட்டில் பரிசுத்தம் அசைவாட ஆரம்பிக்குது. இப்போ நானும் என் மனைவியின் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது அதோடைய விளைச்சல் அதிகமாக இருக்கிறது. எனக்கு முன்னாடி இருந்து சத்தியம் கேட்குற வாலிய பசங்க, வாலிய பொண்ணுங்கள் பாக்கியவான். ஏன்னா ஞானஸ்தானம் என்னன்னு தெரியும், குடும்பம் எப்படி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று தெரியும். சொல்லிட்டோம் ஒரு விஷயத்தை இல்லை, ஞானஸ்தானம் எப்படி, சபையை எப்படி தேவன் பரிசுத்தப்படுத்தி அதில் தேவன் இன்பமாகறாங்கிறத சொன்னேன், பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களுக்கு எப்படி நன்மை சேராரு சொன்னேன். இப்போ அடுத்தது சொல்கிறார், இப்படி தான் புருஷன் செய்யணுன்றார். அடுத்து கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அந்த புருஷனை பற்றி சொல்கிறாரு. புருஷன் என்ன பண்ணணுமா, முதல்ல நீ வந்து ஏதோ காரியம் முடியும்னு சுத்தாத, முதல்ல உன் மனைவிக்கு உன்னைய முழுமையாக ஒப்பு கொடு அப்படின்றார். அதாவது கிறிஸ்து சபைக்கு தன்னை மரண பருந்தியம் வரைக்கும் ஒப்பு கொடுத்தார். உலகத்துக்கு வரலங்க, அவர் வந்த சர்ச்சைக்கு தான் வந்தார், இனி மறுபடியும் சர்ச்சைக்கு தான் வருவார். சரியா? அப்போ சர்ச்சைக்க வேண்டி அவர் செத்தே போனார், ஒப்பு கொடுத்தாராம். மரணம் சாவு வரந்தாலும் செத்துரும் அப்படின்னாராம். ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ரென்த்து கொடுத்தா தான் என் மனைவி சபையில் இருக்கிற ஒழுக்கம் கட்டதெல்லாம் கரைதிரையெல்லாம் மகிமுள்ள மனசுனாட்டு பரிசுத்த மனசுனாட்டு மாறுவான். அதாவது நான் சொல்கிறேன் கேளுங்களேன், உங்களுக்கு உங்கள் புருஷனை நீங்கள் உங்கள் மனைவியை அடித்தோ உங்கள் மனைவியை துன்பப்படுத்தியோ உங்கள் மனைவிக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதுனால மட்டும் அவள் வந்து நல்லா வந்து நினைக்கக்கூடாது. அவளுக்கு வேண்டி நான் சாகிறதுக்கும் துணிய வேண்டும். அப்படி துணிஞ்சாதான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மைண்டில் இருக்கிற கரை திரை எல்லாவற்றையும் உதறி தள்ளிக்கிட்டு இப்போ உங்களோடு கூட ஐக்கியமாகிறாள். நான் கிறிஸ்துவ ஆராதிக்க காரணம், அவர் எனக்காக ஜீவனை விட்டார். அதை எதுக்காக ஜீவனை விட்டாருங்கிறத நினச்சி 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 என்னிடத்துல இருக்கிற பாவத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி
இப்போ சாகுற வரைக்கும் நான் உலகத்தையே பார்க்கக்கூடாதே முடிவு பண்ணிட்டேன். எனக்காக ஒருவர் மறைச்சிருக்கிறாரு, அவருக்காக என்னுடைய கொஞ்சம் பாவத்தை நான் விடுறதுல குறைஞ்சா போயிருங்கிற மனலம் வந்தனால தான் சர்ச்சில் இருக்கிறேன். 365 நாள் என்னை சர்ச்சில் ஏன் பார்க்க முடியும்னா, 365 நாளும் நான் இங்கே ஏன் இருக்கிறேன் அப்படின்னா, எனக்காக ஜீவனே கொடுத்தவருக்கு ஒரு சின்ன கரையை, என் ஹார்ட்டில் இருக்கிற கரையை மாற்ற சொல்கிறாரு. அதுக்கு எனக்கு எண்ணம் உண்டாகிறது. ஒரு புருஷன் மனைவிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தா, மனைவி தன்னிடத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஹார்ட்டில், காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது சின்ன சின்ன கருப்பெல்லாம் ஈரத்தில் வந்துச்சுல, அதை தானாக போட்டுருவாளாம். இப்போ என்ன நடக்குது? இதில் தான் ஒர்ஷிப் நடக்குது. நல்லா கேட்டு, ஒர்ஷிப்புங்கிறது தெய்வத்தை ஆராதிக்கிறது மட்டும் இல்லைங்க. தெய்வத்தை எப்படி ஆராதிக்கணும் தெரியுமா? ஆவிலே ஆராதிக்கணும், சரீரத்தில் ஆராதிக்கணும். அதுக்கு பேர் தான் ஒர்ஷிப். வாய் மட்டும் திறந்து பிரச்சனை இல்லை, கையும் தட்டணும், கையும் தட்டணும், சரீரங்களும் ஆடணும். அப்படி போல் ஒரு புருஷன் நல்ல முழுமையாக ஒரு மனைவிக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டா, அவர்கிட்ட இருக்கிற பாவம்லாம் கலந்துருது. பாவம் போன உடனே, மற்றவங்களை கொடுத்து பாவம் போன உடனே இப்போ கணவனிடத்தில் சேர்க்க ஜாஸ்தியாக இருக்கும். தெய்வம் ஏன் அதிகமாக நம்மளை பரிசுத்தப்படுத்த சொல்லுது அப்படின்னா, அதிகமாக நம்ம பரிசுத்தம் ஆகாம தேவனுக்கு நாம் இன்பத்தை கொடுக்குறோம், தெய்வம் நமக்கு இன்பத்தை தருது. இந்த பரிசுத்தம் நடக்குது. அப்படி போல் ஒரு ஸ்திரீ ஆட்டோமேட்டிக்காக தான் பிறந்து வளர்ந்துலேருந்து அநேக இச்சைக்கு உட்பட்டிருக்கும் போது, இந்த புருஷனுக்காக அந்த இச்சைகளை விட்டுட்டான, இப்போ அவளுக்குள்ள மைண்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அதில் மரியா சொன்னால், நல்ல பரிசுத்தமான மனுஷன் தான் உலகத்தில் மரியா. இது ஏன் அவ்வளோ கொண்டு வரோம்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, என் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால தான் ப்ளூ ஃபிலிம் காட்டினேன், அதனால தான் சினிமா பார்க்க கூட்டிருப்போம்லாம் சொல்கிறீங்களா? மரியா தான் உலகத்திலே பரிசுத்தமான மனுஷி. அவர்கிட்ட போய் தூதன் கேட்குது, ஏம்மா இப்படி ரெண்டு குழந்தை பிறக்கும்? அவன் முதல்ல சொன்னது, நான் கணவனே அறியேன் அப்படின்ற. அப்படின்னு என்ன அர்த்தமா? அவளுக்கு தெரியும், அவளுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. நான் சொல்லுவேன், எல்லா ஸ்திரிக்கும் ஆசை இருக்குது. எப்போ புருஷன் இடத்துல ஆசை வந்து கொஞ்சம் தள்ளி போய் ஸ்டாங்கெல்லாம் போகுதுன்னா, கரை இருக்கிற ஸ்திரீ புருஷனோட ஐக்கியமாகட்டா, கரை இருக்கிற புருஷன் மனைவியோடு நல்ல சந்தோஷம் அடைய முடியாது. அப்போ அதனால நான் என் மனைவிடத்தில் எந்த அளவு அன்பு செலுத்துறனோ அப்போ கரையை விட்டுறா. இப்போ நான் எதிர்பார்க்குற சரீர சந்தோஷமும் ஆத்ம சந்தோஷமும் பரிபூர்ணமாக எனக்கு உண்டாயிருது. இப்போ பயங்கரமான பரிசுத்தத்துக்கு வரேன். ஒரு மனுஷன் கூட, ஒரு மனுஷத்து கூட என் இருதயத்தில் இல்லை, உங்களுடைய மனசில் ஒரு ஸ்திரீ இல்லை, உங்கள் மனைவியுடைய காட்டில் ஒரு புருஷன் இல்லை. நீ தெய்வத்துக்கு வர்ற சிந்தையெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. தெய்வத்தை மட்டும் பார்க்குற பரிசுத்தத்திற்காக இருதயத்தை பார்க்குறவர் இப்போ பரலோகத்தின் மன்னாவனால என்னை போஷிக்கிறார். ஏன் புருஷனுக்கு பிடிக்கல? நிறைய குற்றம் இருக்கு. பெல்லி, தொப்பை கூடையான், நோ ஹார்ட்டில் கரை. அன்பு ஞானிகளுடைய ஆயுதம். ஞானி என்ன செய்கிறான்? தன்னுடைய மனைவியத்தில் அன்பை செலவழித்து, அந்த அன்புனால, அந்த அன்புல இருக்கிற நற்கிரியை பரிசுத்த ரெண்டையும் செலவழித்து, அந்த போராயுதத்தினால வீட்டையும் ஜெயிக்கிறான், தெய்வத்தையும் ஜெயிக்கிறான். இங்கே வந்து நிறைய சபையில் பார்த்துருக்கீங்களா? சில சர்ச்சையெல்லாம் ஒரு கட்டிருக்கும், அந்த பாஸ்டர் அழுவார், கூட விசுவாசியும் அழுவும். நாங்கள் எதுக்கு இவனை அழுதுட்டு இருக்கிறானுங்க? விசுவாசியாலும் பாஸ்டர் அழுவும், விசுவாசியாலும் பாஸ்டர் அழுவும், விசுவாசியாலும் பாஸ்டர் அழுவும். அவர் தருவார், அவர் தருவார்னு அவளுக்கு தான் 4 புருஷன் இருக்குது, எப்படி கொடுப்பாரு? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புரியுது உங்களுக்கு? நான் யோசிக்கிற வழக்கங்க. ஏ தருவாருன்னா பரிசுத்தமே வேண்டாமா? சும்மா அவர் தருவாரா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களை விட அதிகமாக அழுவேன். ஏன்னா ஏன் சர்ச்சு பக்கத்தில் தான் ஆரஞ்சு கடை இருக்குது. ஆரஞ்சு தோலை புளிஞ்சு கண்ணில் ஊற்றிட்டே இருப்பேன், கண்ணீர் வந்துட்டே இருக்கு. அழுறதுனால அல்ல, அது ரொம்ப மோசமான ஒஸ்ட் பிரசங்கம் உலகத்தில் இருக்கிறது. அன்பு தான் சிறந்தது. அதை நீங்கள் வச்சிருந்தா அதில் பரிசுத்தம் இருக்குது. மனப்பூர்வமாக உங்கள் மனைவிக்கு நன்மை செய்வீங்க, மனப்பூர்வமாக உங்கள் புருஷனுக்கு நன்மை செய்வீங்க. தெய்வம் உங்களை தொடும். சில பேருக்கெல்லாம் மாமிமாருக்கெல்லாம் சோறே கொடுக்குறது கிடையாது. சர்ச்சில் ஆட்டம் பாட்டத்தை பார்க்கணுமே, பயங்கரமாக இருக்குது. துள்ளி மேலே வரைக்கும் போவாங்க சில பெண்கள். வீட்டுக்கு போனால் மாமி வீட்டுக்கு வெளியே கிடக்கு. மனைவிக்கு சில பேர் இங்கே பார்த்தா நல்லா ஆடுது, புருஷனுக்கு சாப்பாடு கிடையாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சில் போய் ஆராதிச்சுட்டு வந்தால் தான் நடக்கும். அன்புள்ளவனா வந்து ஆராதிக்கும் போது கர்த்தர் கொடுக்குறார். இருக்கிறீங்களா? இப்போ பாருங்களா, ரோமர் 8க்கு போ, டக்குன்னு முடிச்சிடுறேன். இருக்கீங்களா? ஆமேன்னு சொல்லுங்களா. இதான் ஏவிடி சர்ச்சினுடைய போதனை. ஊன்னு அடித்து பிரயோஜனம் இல்லை. காரியத்தில் கரெக்டாக இருக்குங்களா?
ஏமேன். நிறைய சாட்சி சொல்வேன் நான், அது இப்போ தேவையில்லை. ரோமர் 8:26 ஜெபம் இப்படி வேலை செய்யுது. அன்பு இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாதுன்றது சொல்கிறேன் நான். அன்பு இருந்தால் தான் ஜெபம் வேலை செய்யும். ஏமேன். சில வீட்டில் எல்லாம் மாமி மாருக அம்மா மாருக மகட்ட சொல்லும்போது அன்னைக்கு மாமியார் 2 மூஞ்சில் அப்படி மேலே பக்கம் இருக்கும். ஒன்று சொன்னாலும் புத்தியில் ஏறாது. சரி, அதெல்லாம் பேசியதுக்கு சரி, அதில் குத்தன மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. சரி, ரோமர் 8:28 ப்ரேயர் எப்படி பலன் செய்து பாருங்களேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, எல்லாமே நல்லா நடக்குதுப்பா அப்படின்றார். அவர் சொல்கிறார், இது ஒரு நாலேஜ்ன்றார். ஆமேன். நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்குல்ல, ஜெபம் பண்ணால் நடக்கணும். அது ஒரு நாலேஜ் தான். அது சில ஊழியக்காரங்க வளர்ந்துட்டா அவங்க சொல்கிறது தான் சரி. சரியா? உண்மை சரி வராது. அது எப்படின்னா, பரிசேயர் சதிசேயர்லாம் சொன்னதெல்லாம் உலகம் ஏற்றுச்சு, ஏசு சொன்னதை உலகம் ஏற்றுக்கொள்ளலை. அந்த மாதிரி தான். கொஞ்சம் கூட்டம் இருந்தால் ஓகே, உண்மையை பேசணும் கேட்க மாட்டாங்க. அவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர் சொல்கிறார், யோவான நாங்களும் ஒரு சத்தியம் அறிஞ்சிருக்கிறோம். அதில் என்ன இருக்குன்னு, தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அவர் சொல்கிறாரு, எப்படி? அது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஒரு தீர்மானம் கொடுக்குறார் கர்த்தர். அந்த தீர்மானத்துக்கு பேர் என்னதுன்னா அன்பு தான். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு அவருடைய தீர்மானமே அன்பு தான். யாரெல்லாம் மனுஷனிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுறானோ அந்த மனுஷனுக்கு சகலம் நன்மைக்கு எதுவோ நடக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நான் நீங்கள் ஜெபத்துக்கு ஏங்குறீங்க தானே. 2 பேர் வந்திருந்தாங்க, சரியா? அவங்க 2 பேர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் பிள்ளை பேர், உங்கள் பேர், உங்கள் மனைவி பேர் தாருங்கன்னாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் இந்த உதவி செஞ்சதுக்கு வாழ்நாள் முழுவதும் நாங்கள் ஒன்றுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்காக வாழ்நாள் முழுவதும் நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்காக நான் செய்த நன்மை எனக்காக இன்னொரு மனுஷன் வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்க வைக்கிற அளவுக்கு அது வேலை செய்யுது. அவன் ஜெபமே எனக்கு வாங்கி தரும். ஆனால் அவனை ஜெபிக்க வைக்கணுமே, அதுக்கு அன்பு நற்கிரிகள் தேவைப்படுது. ஒருவன் எனக்காக போராடணுமே, ஒருவன் எனக்காக என் குறைச்சல் என்னோட ஒரு நிற்கணுமே, என் கஷ்டத்தில் ஒருத்தர் என்னோட ஒரு நிற்கணுமே, அதுக்கு முழு காரணம் அன்பு தான். நான் சில பேருக்கு இங்கே நிறைய ஜெபம் பண்ணுவேன். நான் உதாரணத்துக்கு ஆண்டவர் சொன்னா நல்லா ப்ரேயர் பண்ணுவேன், எப்பொழுதும் ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா என் குறைச்சலை கேட்டு நிறைவாக்கும் போது என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரும், இந்த மனுஷன் கீழே போகக்கூடாது, இவனுக்காக என் ஜெபம் தாங்கணும். நாம் ஜெபம் பண்ண தான் கேட்கணும் கிடையாதுங்க. நான் ஜெபம் பண்ணுறதை பார்க்கிலும் ஒருவருடைய குறைச்சலை ஒருத்தர் அன்பு கொடுத்து கொடுக்குறானே, அந்த மனுஷனுக்காக நான் ஜெபிக்கும் போது அதிகமாக கேட்க. ஏன்னா நான் செய்யாத கிரியாவும் செய்கிறாரே, கிரியைகளுக்கு தான் பலன் கிடைக்கிறது. வெறுமையா வாயினால பேசுறதுனால ஜெயிச்சிட முடியாது. அது சும்மா. அவன் எனக்காக நான் ஒரு இடத்துல அன்பு கூறும்போது சகல தேசத்தில் இருந்து மனுஷர்கள் எனக்காக ஜெபம் பண்ணுறான். ஏன் அப்படி அந்த ஒரு ஜெபத்தை தேவன் எனக்கு பில்ட் பண்ணுற கட்டுறாருன்னு, எனக்கு விரோதமாக சத்துருக்கள், பொறாமைகள், எரிச்சல் வரும்போது நான் ஜெபிக்க முடியாமல் போனாலும் என் நற்கிரியை இன்னொரு மூலமாக எனக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. அதாவது சொல்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்க சகல நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஏன்னா நாம் செய்கிற நன்மை நம்மளை பாதுகாக்கிறது. இருக்கீங்களா? சரிங்களா? நான் சொல்ல, மற்ற சபையை விட்டு நம்மளுக்கு பொறாமையும் கிடையாது, வாக்குவாதம் கிடையாது, சண்டையும் கிடையாது. நான் சொல்லுவேன், நீ லிப்ஸ்டிக் போடு, போடாமல் வா, வான் உதடு வான் தலை, ஆனால் நன்மை செய்ய மட்டும் இருந்துடாத. அதான் கர்த்தருடைய தீர்மானம். யாராக இருந்தாலும் இறங்கி நன்மை செய், அதுதான் உங்களை பாதுகாக்கும், அதுதான் உன் நன்மையை கொண்டு வரும். ஓ, ஒரு குடும்பம் நல்லா வரணும் அப்படின்னா அவனொன்று மாமி பேச்சை கேட்காது. ஏமேன். ஒரு குடும்பம் நல்லா வரணுன்னா பெண் பிள்ளைங்க அவங்க அம்மா பேச்சை கேட்கவே செய்யாது, புருஷன் பேச்சை மட்டும்தான் கேட்கணும். எங்கள் அம்மா பெக்கலையா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அப்படின்னா உங்கள் அம்மா கூட இருந்துங்க பெற்றதுக்காக, என்ன கெட்டிட்டு வரக்கூடாது. ஏமேன். மார்க் 7 ஒரு அழகான ஒரு பகுதி இருக்கு பாருங்களேன். ஒரு கானானிய ஸ்திரீ தீரு பக்கமாக வர்றா. என்னைய பாருங்க இல்லையா, இதில் அன்பு எப்படி கனெக்ட் ஆகுன்னு பாருங்களேன். ஒரு கானானிய ஸ்திரீ தீரு பக்கம் வரா.
வந்த பின்னாடி இயேசு ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாருன்னு இருக்குது. அங்கேயே ஒளிஞ்சிருந்துட்டார். ஏன் சொன்னால் அவர் சொல்கிறாரு, அவர் யாரும் அறியக்கூடாதபடிக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போய் மறைந்திருந்தார்ன்னு இருக்குது. ஏன் தீர்வில் வந்த பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாருன்னா, தீருல யாருக்குமே தேவ அன்பு இல்லை. பாயிண்டை பிடிச்சிக்கணும். தீருல யாருக்கும் தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இல்லாத மனுஷனுக்கு தேவன் மறைவாகவே இருக்கிறார் இல்லையா? அதான் சொன்னேன், தேவனை அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏன்னா அன்பில்லாத மனுஷனுக்கு தேவன் தன்னை மறைக்கிறார் இல்லையா? உள்ள இருந்துட்டார். இப்படி இருக்கும்போது ஒரு கானானிய ஸ்திரீ வர்றான். வந்த உடனே இயேசுவால் மறைஞ்சி இருக்க முடியாமல் அவள் வந்தபோது டக்குன்னு கதவை திறந்து அவளுக்கு இவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல விசுவாசமோ ஜெபமோ எந்த வார்த்தையும் போடலை. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள முடியுது, அவள் கிறிஸ்து மேலே மிகுந்த அன்புள்ளவளாக இருந்தாள். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் மறைந்து இருந்தும் அவரால் மறைந்து இருக்கக்கூடாது இருந்தது. மறைந்திருக்கன்னா போனார், ஆனால் முடியலை. ஏன்னா பக்கத்தில் ஒரு அன்புள்ள ஸ்திரீ வந்தபோது அவளை பார்ப்பதற்கு இயேசு ஓடோடி வந்தார். அப்போ அந்த மாதிரி சொல்கிறா, என் மகளுக்கு பிசாசு பிடிச்சிட்டு. அவர் சொன்னார், முதல்ல பிள்ளைங்கள் சாப்பிடட்டும். ஏன் அந்த பிள்ளைங்களை வார்த்தை கொடுத்தாருன்னா, தகப்பனுக்கும் பிள்ளைக்கு தான் அன்பு இருக்கும். அதனால் என்னை அன்பு கூறுற பிள்ளைங்கள் சாப்பிடட்டுன்னார். இப்போ அவர் சொன்னால், இல்லை, வீட்டுக்குள்ளே குழந்தை நாய்க்குட்டின்னு ஒன்று இருக்கும், ரெண்டுக்கும் நல்ல அன்பு இருக்கும் இல்லையா? இந்த நாய்க்குட்டி குழந்தைய விட்டே போகாது. இந்த அன்பில் குழந்தை என்ன செய்யணும்னா, துண்டை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடும். அன்பு நிமித்தமாய் நாய்க்குட்டி குழந்தையோடு கூட நல்லா விளையாடுறதுனால, நாய் பிள்ளை மேலே அன்பு வச்சிருக்கனால, பிள்ளை நாய் மேலே அன்பு வச்சு பிள்ளைக்கு ஒரு ஆகாரத்தை எல்லாம் துணிக்க கிரம்பில் எல்லாத்தையும் தூக்கி போடும். அது தின்னுமே அப்படின்றா. இது என்ன விளக்கம் அப்படின்னா, அதான் அவன் சொல்கிறா, நான் உண்மையிலே நான் கானானிய ஸ்திரீ தான், நீர் எனக்கு தகப்பன் அல்ல தேவனும் அல்ல, ஆனால் நான் உண்மை அறிந்து கொண்டேன், கேள்விப்பட்டேன், நீமதான் தேவன் என்று என்னை கேள்விப்பட்டனோ அன்னைக்கே என் முழு அன்பை உமக்கு கொடுத்து விட்டேன் அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், நீ போகலாம், உன் பிள்ளை குணமாயிருக்கிறாள். ஹலோ, கேட்டதுனால கிடைக்கல. அவள் என் மகளை பிசாசு பிடிச்சிருக்குது குணமாக்குங்கன்னு கேட்டு ஜெபம் பண்ணான். ஆனால் அவர் கேட்குறாரு, அப்படிலாம் தந்துட முடியாது இருக்குதா இல்லையா? நீ ஜெபம் பண்ணால் தந்துட முடியாதுன்னாரு. அப்போ தான் இவர் விளக்கி சொல்கிறா, இவ கிடையாது, நான் ஜெபம் பண்ணுறதுனால நீ தரண்டான், ஆனால் நான் உமக்கு நாயை மாதிரி உமோடு கூட அனுபவித்து நடப்பேன்னா. இப்போ சொன்னார், எவ்ரிதிங் இஸ் யுவர்னார், எல்லாம் உன்னுடையதுன்னார். அப்போனா இதுதான் முக்கியம் பாருங்கள். நீங்கள் கேளுங்க, நல்லா கேளுங்க கர்த்தர்கிட்ட, நல்லா விடிய விடிய ஜெபம் பண்ணுங்க, ஆனால் அன்பை ஸ்ட்ராங்காக கட்டுங்க கர்த்தருக்காக. நான் சொல்லுவேன், அந்த மனுஷன் ஒரு காலத்தில் இந்த தேசத்தை ஜெயிப்பான். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு என் விசுவாசத்தை சொல்கிறேன், நான் கர்த்தர் மேலே வச்சுக்க அன்பை சொல்கிறேன். கண்டிப்பாக 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா என் சர்ச்சு பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருக்காக நான் எவ்வளவு தூரம்னாலும் என்னை இழக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏமேன், எத்தனை லட்சமும் இழப்பேன். அதுக்காக என் மனைவி என் பிள்ளைங்கள் பலகீனமாக இருந்தாலும் அதில் போய் சண்டை போட்டு அவங்கள கெடுக்காம, என் குடும்பத்தில் பரிசுத்த குலைச்சலாக்காம, அந்த பரிசுத்த குலைச்சலையும் பரிசுத்தமாக ஆக்கி தெய்வ சமூகத்தில் நிற்கும் போது, நான் தேவனுக்கு முன்னாடி மிகுந்த பரிசுத்தவனாக இருக்கும்போது, என் ஆராதனை மனுஷனுக்கு பிடிக்காம போகலாம், தெய்வத்துக்கு பிடிக்கும். அவர் எல்லா சிக்கலையும் தாண்டி என்னை உயர்த்துவார்.